பிரச்சனை ஷார்ட்ஸ் மாதிரி தள்ள தள்ள வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நெட்டு முடிஞ்சால் நின்று தானே ஆகணும். அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்குது. இந்த தத்துவத்தை கேட்டுகிட்டே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தத்துவத்தை ஏன் சொல்கிறேன்னா, 2வது உலக போகிறப்ப அரிசி தட்டுப்பாடு வந்து தான், அதனால் அதுக்கு பதிலாக ரவையை சேர்த்து உப்புமா செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அரிசி தட்டுப்பாடுன்னு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பதிலாக ரவையால் பிரச்சனை தீர்ந்துருச்சு. உப்புமா நல்லா இருக்கணும்னா நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் உப்புமாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கணும். சமையல் எண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3மே நாங்கள் சேர்த்துக்குவோம். கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, காய்கறி இதெல்லாமே உங்களோட விருப்பம் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. 1 மடங்கு ரவைக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டிக்கோங்க. வேணும்னா கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் உப்புமாவுக்கு இட்லி பொடி தொட்டு சாப்பிடுவோம். நீங்கள் தொட்டுக்க எதை வச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.